ஓம் சக்தி. தொண்டு ஒன்றுதான் வழி. உலகமெங்கும் இப்போது அக்கிரமம் தலைவிரித்தாடுகிறது. எங்கு பார்த்தாலும் விபத்துக்கள், சாவுகள். ஆன்மீகத்திற்கும் அமைதிக்கும் இடம் தேட வேண்டி இருக்கிறது. திருடுகளும் பாவங்களும் பெருகிக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆலய எல்லைக்குள்ளேயே திருடுகள் நடக்கின்றன. எத்தனை ஆசா பாசங்களோடும் ஆபாச எண்ணங்களோடும் என் சன்னதியை மிதிக்கின்றனர். ஏற்கனவே 3-4 மடங்காக பெருகிவிட்டது. மகனே, ஆன்மீகம், சமாதானம் இவைதான் இவற்றுக்கு மாற்று வழி மகனே. இவைகளில் இருந்து விடுபட ஒரே வழிதான் இருக்கிறது மகனே. அது தானடா தொண்டு. ஒவ்வொருவனும் தொண்டனாக மாற வேண்டும். தன்னையும் தன் குடும்பத்தையும் மட்டும் மாற்றிவிட்டால் போதாது. அவனவன் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரனையும் அயலானையும் மாற்ற வேண்டும். மகனே, கருவறை பணியும் கழிவறை பணியும் ஒன்று தானடா. ஆனால் அவற்றில் ஒரு சிறு வித்தியாசம். கருவறை பணி செய்யும் போது நீ என் அருகே இருக்கிறாய். ஆனால் மகனே, நீ கழிவறை பணி செய்யும் போது நான் உன் அருகில் இருக்கிறேனடா. ஒருவனுக்கு பக்தி வளர வளர பண்பு வளரும். பண்பு வளர வளர தொண்டு வளரும். மாறாக பக்தி குறைந்தால் பண்பு குறையும். பண்பு குறைந்தால் தொண்டும் குறையும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் and subscribe. ஓம் சக்தி.